தமிழக அரசு ஊழியர்கள் விடுமுறை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டா ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும்னு தலைமை செயலர் முருகானந்தம் எச்சரிச்சிருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் நவம்பர் 18ஆம் தேதி ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தலைமை செயலக சங்கம், இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கம், வருவாய்த்துறை அலுவலர்கள் உட்பட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சு இருக்காங்க. இதனால அரசு பணிகள் மட்டுமின்றி எஸ்ஐஆர் பணிகளும் முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தற்செயல் விடுப்பு எடுக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும்னோ, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்னோ தலைமை செயலர் முருகானந்தம் எச்சரிச்சிருக்காரு. அனைத்து துறை செயலர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காரு.